நிகழ்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது நாம் தமிழ் கட்சி, எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா திமுக இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கான், அவங்ககிட்ட பணம் பலம் இருக்குது, படைபலம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதிகாரம் இருக்குது. அப்போது அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா இன்றைக்கி விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு முகம் திமுகவை வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்லும் பொழுது அது எல்லா இடத்துலையும் போய் கொண்டு போய் சேருது. விஜய் இப்படி தான் பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் ஓப்பனாக இறங்கி அடிங்க, பேர் சொல்லி அடிங்க. நாம் தமிழ் கட்சி மேலே நிறையோ குறையோ அது எல்லாத்துக்கும் சேமா நான் கை காட்டுருவோம். ஆனால் விஜய்க்கு என்ன சொல்லுவாங்க, ஜானுவரி சாமி சொல்லி கொடுத்தாரு, ஆதவஜரா சொல்லி கொடுத்தாரு, இன்னொரு பிராண்டிங் மாஸ்டர் இருக்காரு, கரூர் ஈரோடும் பக்கம் பக்கம் தான், ரொம்ப தொலைவுலாம் கிடையாது. அப்போ அந்த தாக்கம் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். விஜயுடைய அந்த பேச்சு இன்னைக்கு மேம்பட்டுருக்குதான் நான் பார்க்குறேன். திமுக போட்டு அடி அடிச்சிருக்காரு, அது வரையும் சந்தோஷம். விஜய் பேசணும் கூட விட்டேன். விஜய் அதை முழுசா கையில் எடுத்து, தாவேக்காவினர் அதை முழுசா கையில் எடுத்து அது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த புள்ளி தான் நானுமே வரேன். என்னன்னா கரூர் இன்சிடென்ட் கண்டி அந்த மக்களுடைய அந்த பேரிழப்பு ஏற்படாமல் இருந்திருந்தா செந்தில் பாலாஜி மீடியாக்கள் முதற்கொண்டு எல்லாருமே துவைச்சிருப்பாங்க. எப்பவுமே சீமான் அண்ணன் வந்து இந்த மதம் சார்ந்த அரசியல் பண்ணவே மாட்டார். நான் குல்லா போட்டால் தான் உனக்கான ஆளுன்னு கிடையாது, இன்ன வரைக்கும் நான் நோப்பு கஞ்சி கட்சாதான் உனக்கான ஆளுன்னு கிடையாது, நீ தமிழன், நீ என்னை வந்து எப்படி பார்க்குற, என் அரசியல் பிடிச்சிருக்கா, நான் உனக்காக பேசுகிறேன், சிஏக்காக யார் பேசுறது. நம்ம தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்ணது என்னன்னா, நீங்கள் அரசியல் படுத்தலை, கொள்கை என்னன்னு சொல்லலை, கொள்கை இல்லாத கூட்டத்தை வச்சு எப்படி நீங்கள் ரன் பண்ணுவீங்க. அப்போ விஜய் தன்னை மறுபரிசீலனை செய்ய தொடங்கி இருக்கிறார், நான் நம்புறேன். இப்போ விஜய் ஒன்று சொன்னார், நோட் பண்ணிக்கலாம் நீங்கள், அவர் பேசும்பொழுது உங்களை நம்பி தானே வந்திருக்கேன், எனக்கு கைவிட மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டேன். மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறாரு. அந்த ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து செய்வோன்ற அந்த வார்த்தை மட்டும் கிடையாது, அதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஜெயலலிதா ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தை உருவாக்க. கரெக்ட். எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறவங்களாம் ஏமாத்துறவங்க நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன், எங்கேயோ ஒரு கிராமத்தில், என் ஊரில் ஒரு கிராமத்துல அவன் மைண்ட் செட் இருக்குன்னா என் மைண்ட் செட் எப்படி எவனோ ஒருத்த கண்காணிப்பான். சரி, அவன் மார்க்கெட்டிங் அது வந்து ஏமாற்றுதல்ங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, தேர்தல் வியூகம் வகுக்கிறேன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஏமாற்றுவேன். உதயநிதி சிஎம் ஆக போகிறாரா, விஜய் சிஎம் ஆக போகிறாரான்னா, உதயநிதி சிஎம் ஆனால் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே குடும்பம், அதே அமைச்சரவை, அதே ஊழல், அதே ஆதிக்க சாதிகளுடைய டாமினேஷன் இருக்கும். ஒரு பக்கம் மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க. திமுகவை விரும்பாதவர்களுடைய வாக்கு என்பது இன்றைக்கி விஜய் பக்கமாக திரும்பத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நான் திமுகவுடைய ஓட்டு எங்கே உடையுன்னு சொல்கிறேன்னா, நான் சொன்ன இந்த மேச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வமுடைய வாக்கு வங்கி, இஸ்லாமிய கிறிஸ்துவனுடைய வாக்கு வங்கி விஜய் அவர்களுக்கு மாறுவதற்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. விஜய் யார் ஃப்ளைட்டில் போனார், அது அயோக்கியத்தனமானதுங்க. அது யார் பண்றா, அதை நாம் தமிழா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்றது யாரோ கிடையாது, திமுக மட்டும் தான் பண்ணுது. திமுக சார்ந்தவர்கள் இன்னைக்கு எடுத்து போட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு யாருக்கு தெரியுமா, அது ரொம்ப மோசமானது. விஜயுடைய கொள்கையா இருக்க முடியல, அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தத்துவமா இருக்க முடியல. ஏன்னு கேட்டால் இல்லை, நீங்க இருக்குதுன்னு சொன்னா சொல்லணும், அதை இதுதான்பா கொள்கைகள், இதுதான்பா கொள்கை கோட்பாடுகள், நாளைக்கு நானே இல்லைனா கூட இந்த கட்சி இருக்குமா அப்படின்ற அந்த நம்பிக்கையை தொண்டர்களுக்கு கொடுக்கணும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தாவேக்காவுடைய ஈரோட்டில் நடந்த அந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது, அதை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் சகோதரர். ஈரோடு கூட்டம் பயங்கரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. மக்கள் வந்து அலைகடலான திரண்டு வந்து பெருந்திரளாக கூடினாங்க. விஜயனுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு? இல்லை, நீங்கள் சொன்னீங்க பொதுக்கூட்டம் கிடையாது, இது வந்து பரப்புரை. நிறைய பேர் பொதுக்கூட்டம் சொல்கிறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஒரு க்ரௌட் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த கரூர் இன்சிடென்ட்க்கெலாம் பிறகு கூட விஜய் அவர்களுக்கு எதனா செல்வாக்கு மக்கள் ரீதியை குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நம்ம சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு வந்து ஈரோடும் கரூரும் ரொம்ப தொலைவு. ஆனால் கரூரும் ஈரோடும் பக்கம் பக்கம் தான், ரொம்ப தொலைவுலாம் கிடையாது. அப்போ அந்த தாக்கம் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். விஜயுடைய பேச்சு, செங்கோட்டையன் சொன்னார் இல்லையா, 1/2 hour விஜய் பேச போறாரு சொல்லிட்டு 1/2 hour பேசினாரு, கூடுதலாக பேசினாரு. அடிக்கடிக்கு என்ன காத்து கொஞ்சம் அந்த பேப்பர்ல காத்துலாம் வந்து பறந்ததுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டாரு. ஆனால் பார்த்தா நான் என்ன பார்க்குறேன்னா, உண்மையா நம்ம குறை சொல்றதுக்காகன்னு சொல்லலை, விஜயுடைய அந்த பேச்சு இன்னைக்கு மேம்பட்டுருக்குதான் நான் பார்க்குறேன். திமுக போட்டு அடி அடிச்சிருக்காரு, அது வரையும் சந்தோஷம் எனக்கு. திமுக வந்து விஜய் இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறாருன்னா நம்ம அதை வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஏன்னா எப்பவுமே வந்து எதிரியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று சேரணும். வெறுமணியாக நீங்கள் இப்போது அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு டீப் கார்னர் பண்ணுறாரு. நீங்கள் அதிமுக பாருங்க, திமுகவை டீப் கார்னர் பண்ணி பேசவே பேசாது. நாங்கள் ஆட்சிக்கு வரணும், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இவ்வளோதான். திமுக பண்ணக்கூடிய தவறுகளை அதிமுக வந்து வலிமையாக சுட்டி காட்டாது. ஈவன் ஒரு எதிர்கட்சியாகவே அது வந்து சரியாக பண்ண மாட்டேது, ரெப்ரசன்ட் பண்ண மாட்டேது.
நிகழ்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது நாம் தமிழ் கட்சி, எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. அப்போது ஒரு கூடுதல் வாய்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. ஏன்னா திமுக இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கான், அவங்ககிட்ட பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதிகாரம் இருக்குது. அப்போ அவங்கள விழுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு முகம் திமுகவை வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்லும் பொழுது அது எல்லா இடத்துலையும் போய் கொண்டு போய் சேருது. ரெண்டாவது, இந்த வள்ளுவர் கோட்டத்தெல்லாம் வந்து கட்டி அந்த அழகுப்படுத்தின கண்காட்சின்னு சொல்றதெல்லாம் நான் உண்மையாக வரவேற்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு இறங்கி அடிப்பார் நான் பார்க்கல. உள்ளபடியே இது விஜயுடைய பேச்சை நான் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது மேம்பட்ட ஒரு பேச்சை தான் பார்க்குறேன். விஜய் இப்படி தான் பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் ஓப்பனாக இறங்கி அடிங்க, பேர் சொல்லி அடிங்க. உதயநிதி அண்ணன் பேரெல்லாம் சொல்லவே மாட்டுறாரு, இளம் பெரியாரெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. நீங்க பாருங்க, ஆதவர்ஜுனா வந்து உதயநிதியோட பேரை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கெல்லாம் இளம் பெரியாரா அதுவா இதுவான்னு கேட்குறாரு. ஏன் இவர் பேச முடியல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஈவன் இது இந்த அளவுக்கு பேசுனதை நான் பாராட்டுறேன். சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் பேசுனதை? விஜய் வந்து தொடக்க நாட்களில் விக்கிரவாண்டியில் பேசின அந்த முதல் பொதுக்கூட்டத்தில் தொடங்கி அப்போதுலேருந்து விஜய் நான் ரொம்ப நேர்மையாக தான் விமர்சித்தேன். நிறைய பேருடைய தாக்கங்கள் விஜய் கிட்ட இருக்கு. விஜயனுடைய அந்த முதல் கருத்து, திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்னா அந்த கருத்துல எனக்கு துளி கூட உடன்பாடு கிடையாது. துளி கூட உடன்பாடு இல்லை, அதை நம்ம விமர்சனம் பண்றோம் தான். அந்த துளி கூட உடன்பாடு இல்லைனா கூட அவருடைய கருத்தியல், அவருடைய அந்த பேச்சை வந்து ரொம்ப நேர்மையாக தான் விமர்சனம் பண்றோம். அப்படி பார்க்கும்போது விஜய் தொடங்கின இடத்துல இருந்து இப்போ வந்திருக்கிற இடத்துல ஓரளவு முன்னேற்றம் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன், விஜயுடைய பேச்சுல மேம்பாடு இருக்கு, முன்னேற்றம் இருக்கு. திமுகவை இந்த தேர்தல் சமயத்தில் ஓப்பனாக அடிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த திமுகவை எப்படி அடிக்கிறாரு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, இதற்கு முன்பு நாகப்பட்டினத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஈழத்தமிழர்களை பற்றி பேசும்போது தாய் இல்லாத தவிக்கிறோம், தலைவர் இல்லாமல் தவிக்கிறோம், அது வந்து ஒரு வர்ணனை. ஆமாம், அந்த வர்ணனையை பேசினா சிலருடைய மனசை தொடலான்றதுக்காக பேசுனது. அதை எழுதுனவங்க கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். விஜய்க்குலாம் அப்படி பேச தெரியாது முதல்ல, அது ஒன்று. ரெண்டாவது, அங்குள்ள பிரச்சனைகளை பற்றி பேசினேன். அதாவது மூட்டைக்கு இத்தனை ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னார். அப்புறமா பூண்டி கலைவாணன் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர் அதுக்கு பதில் கொடுத்தாரு. அதுபோக அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. மீடியா அதை நல்லா கவர் பண்ணாங்க. ஊடகங்கள் அதை நல்லாவே கவர் பண்ணி யார் அந்த 10 ரூபா வாங்குறா, யாருக்கு அந்த பணம் போகுது. அப்புறமா நிறைய நெல் குடோன்களில் அந்த பணம் வாங்குறது பிரச்சனையில் மூட்டை தூக்குறவங்க வாங்கினா மூட்டை தூக்குறவங்க வெளியே போட்டாங்க. அப்போ மூட்டை தூக்குறவங்க நெல் கொள்முதல் பண்ணுற அதிகாரிகள் தான் வாங்குறாங்க அப்படின்ற வரைக்கும் போச்சு. ஸோ ஒரு நல்ல பிரச்சனையை விஜய் அட்ரஸ் பண்ணது மூலமா அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை. ஆனா விஜய் பேசுனதோட விட்டுட்டாரு. விஜய் அதை முழுசா கையில் எடுத்து, தாவேக்காவினர் அதை முழுசா கையில் எடுத்து அது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறி. நீங்க சொன்னீங்க அந்த புள்ளி தான் நானுமே வரேன். என்னன்னா, கரூர் இன்சிடென்ட் கண்டி அந்த மக்களுடைய அந்த பேரிழப்பு ஏற்படாமல் இருந்திருந்தா செந்தில் பாலாஜி மீடியாக்கள் முதற்கொண்டு எல்லாருமே துவைச்சிருப்பாங்க. செந்தில் பாலாஜி எல்லாருமே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அந்த இஷ்யூ பெருசு பேசப்பட்டு பொருளாக மாறி இருக்குன்னு சொல்றேன் நான். ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து அதிகமாக கார்னர் பண்றது யாரு? ஒன்று அண்ணாமலை. நான் சொல்றது தனிப்பட்ட முறையிலே ரொம்ப அண்ணாமலை ரொம்ப கூர்மையா பண்றது அண்ணாமலை. அடுத்து அறப்போர் இயக்கத்தை சொல்லலாம். அறப்போர் இயக்கம் நான் சொல்றது கட்சி ரீதியா சொல்றேன். கட்சி ரீதியா அண்ணாமலை. நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்க, இந்த அமைச்சர்லாம் ஊழல் பண்றாரு, இவரும் பண்றாரு. டீப் கார்னர் கிடையாது. அதனால நோட் பண்ண, டீப் கார்னர் செந்தில் பாலாஜி பண்ணல. டீப் கார்னர் வந்து அண்ணாமலை பண்ணாரு. அண்ணாமலை பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அது அவருடைய பகுதி, ஒரே சமூகம், எல்லாமே பர்சனல் வெஞ்சஸ் முதற்கொண்டு எல்லாமே ஓப்பனா சொல்றாரு. அண்ணாமலை தான், நான் கும்பரசாமியும் அவர் கும்பரசாமியும் ஒண்ணுதான் சொல்லிட்டு போறாரு. பங்காளி சண்டை மாதிரி ஆயிடுச்சு. ஆனா விஜயுமே அந்த டீப் கார்னர் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த பேர் இழப்பு கண்டு ஏற்படாமல் இருந்திருந்தா இது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கும். ரெண்டாவது, இவங்க சொல்கிறாங்களா கொங்கு பெல்ட்டு மேற்கு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு செந்தில் பாலாஜினால்தான் வலிமை. பெருசாக திமுகவுக்கு அங்கே யாருமே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னு கேட்டால் அந்த சமுதாய ஓட்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்குது. நம்ம வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாலும் சமுதாய வாக்கு ரீதியாகவே உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கே ஒரு பெரிய ரோல் பண்ணுறாரு. 2016 தேர்தல் முடிவுகளை ஒரு தடவை எடுத்து பார்த்தா 2016க்கும் 21க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆமாம், நீங்கள் இதை நோட் பண்ணிங்களா? இப்போ 21 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து வெற்றி பெறாத தொகுதிகள் அதிகம் பார்த்தா வட மாவட்டம் தான். தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றாங்க, மேற்கு மாநிலத்தில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றாங்க. ஏண்டானா சமுதாய ஓட்டுகள் பெரியவங்க ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. திமுகவுடைய அந்த வாக்கு வங்கியை வந்து பெருசாகவே அங்கே இல்லை. செந்தில் பாலாஜி வந்து உருட்டிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு, கொங்கு மண்டலத்தின் நாயகன் சனாதனத்தை வீழ்த்த வந்தவர் எல்லாம் உருட்டிட்டு. செந்தில் பாலாஜியை இடி அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறான். இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து பாசிச பாஜக எதிர்க்கிறதுனால தான் பழிவாங்க செயல். நான் என்ன கேட்குறேன், செந்தில் பாலாஜி வந்து பாசிசம்னா என்ன தெரியுமா?
தெரியாது, உண்மையாவே தெரியாது அவங்களுக்கு. ஒரு தடவை திருச்சி சிவா மேடல பேசிட்டு இருக்கும்போது வந்தார், அந்த மாதிரி தான் நம்ம அதை கேட்க வேண்டியது. ஸோ விஜயுடைய இந்த ஸ்பீச்சுமே வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு திமுக ஒரு டீப் கார்னர் பண்ணியிருக்காரு. அந்த தீய சக்தின்னு சொல்லக்கூடியது குறிப்பாக விளம்பரம் மாடல் அரசுன்னு சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் பெரிய வரவேற்கக்கூடிய ஒன்று தான். நம்ம அதாவது இவரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி இன்னும் கொஞ்சம் எழுதுறியா எழுதுரு, இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசு அப்படின்னு தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஓவராலாக வந்து ரொம்ப பெரிய குறைன்னு சொல்ல முடியல. ஆனால் விமர்சன ரீதியாக நம்ம என்ன வைக்கிறோன்னா, ஒன்று மட்டும் நம்ம கேட்குறோம், ஒரு நேர்மையான ஒரு கேள்வி. இவ்வளோ நேரம் வந்து நம்ம நீங்கள் பேசுன எல்லாத்தையும் பாராட்டும் பொழுது மக்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிப்பன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் எனக்கு வந்து உறுத்தலாக இருந்துச்சு. இல்லை அது முடிப்போம். அதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் பேசின இன்னொரு விஷயத்துக்கு சொல்லிடுறேன். அலையாத்தி காடுகளை பற்றி அங்கே பேசினேன். நாம் தமிழர் கட்சி மரங்களின் மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டோம். அப்போ யாரை பற்றியெல்லாம் பேசணும்னு பாருங்களேன். 1970களில் மரங்களை பாதுகாப்பதற்கான சிப்கோ இயக்கம். 500 ஆண்டுகளுக்கு முன்பு பிஷ்னோய் மக்கள் வந்து மரங்களுக்காக 378 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அதை பற்றி பேசணும். இதற்கு ஒரு வங்காரி மாதாய் அவர்கள் ஆப்பிரிக்காவில் வந்து பெரிய கிரீன் பெல்ட் மூமெண்ட்டே எடுத்தாங்க. அவங்கள பற்றி ஜாதவ் பையங்னு ஒரு தனி மனிதர் பெரிய காட்டே உருவாக்கியிருக்காரு. இவங்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு மரங்களின் மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டோம். அப்போ ஒரு தம்பி வந்து மீடியாவில் பேசினார் இல்லையா, பைட் கொடுக்கும்போது. ஆமாம், அசோக் ஒரு பையன் ஒரு தம்பி பேசினார் இல்லையா, சீமானா அவன்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. இந்த தம்பி சொல் ஓகே 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 அதுக்கப்புறமா அடிச்சு ஓட விட்டுருவோன்னு. ஆமா, அப்பெல்லாம் கேட்கும்போது அந்த பசங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? விஜய் சினிமாவில் பேசுகிற மாதிரி சண்டை போடுறாரு இல்லையா, அது ஒன்று மட்டும்தான் ஒரு நாயகனுடைய கேரக்டர். சண்டை போடுறதும் அடிக்கிறதும் மிதிக்கிறது மட்டும்தான் ஒருத்தனுக்கு தேவையான கேரக்டருங்கிற மாதிரி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அது கிடையாது. அரசியல்ங்கிறது சண்டை போடுறது கிடையாது. அரசியல்ங்கிறது போர்க்கலாம், திருச்சண்டை கிடையாது. இதை புரிய வைக்கணும். அலையாத்தி காடுகளை பற்றி விஜய் பேசிய போது நாம் தமிழர் கட்சி மரங்களின் மாநாடு நடத்துல என்ன தவறு இருக்கு? இல்லை, இது அவங்ககிட்ட கேட்க வேண்டியதாக இல்லை. அது ரைட்டு. இது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது விஜய் வந்து சில விஷயம் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து வைக்கிறது அவருக்கு தெரியுது. என்ன கேட்குறாரு, நான் வந்து எவ்வளோ நேரம் பேசினா உங்களுக்கு என்ன, நான் அதை பேசுறது உங்களுக்கு புரியுதா? ரெண்டாவது, எனக்கு நான் உண்மையாக சொல்கிறேன், விஜய் தன்னை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியிருக்கிறார். நான் நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன், விஜய் தன்னை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியிருக்கிறேன். ஏன்னு கேட்டால், நான் 2-3 வாரம் இந்த வார்த்தை நான் வந்து நோட் பண்ணுறேன். ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா, நான் என்ன அரசியல் பேசுகிறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னு கேட்டால், நம்ம தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்ணது என்னன்னா, நீங்கள் அரசியல் படுத்தலை, கொள்கை என்னன்னு சொல்லலை. கொள்கை இல்லாத கூட்டத்தை வச்சு எப்படி நீங்கள் ரன் பண்ணுவீங்க? அப்பா தப்பி தவறு வின் பண்ணிட்டீங்கப்பா, டிவிக்கே ஆட்சிக்கு வந்துருச்சு, விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா நிர்வாகம் எப்படி இருக்கும், யார் நிர்வகிப்பாங்க, என்ன கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்வீங்க அப்படின்றப்போ தொடர்ந்து இந்த கேள்வி விஜய் மேலே வைக்கப்படுது. கொள்கை நம்மளை எப்போ பார்த்தாலும் கொள்கை என்னன்னு கேட்குறாங்க, கொள்கை என்னன்னு கேட்குறாங்கன்னா, இன்னைக்கு அவர் வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது, நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? அரசியல் எதிரி நான் சொல்ல வேணாம், நீங்கள் சொல்லலாம் திமுகன்னு கத்துறானுங்க, இந்த பக்கம் பாஜகன்னு கத்துறானுங்க. நான் இன்னைக்கு விஜய் தன்னை மறுபரிசீலனை இப்போ செய்ய தொடங்கியிருக்கிறான்னு நம்புகிறேன். ஆனால் அது பின்வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு என்னன்னா, இந்த அடுத்தடுத்து பேசுகிறாங்க இல்லையா நம்ம ஐஆர்எஸ் ஆஃபீஸரு, இவங்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்லேருந்து பேசுகிறாங்க. எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி, நீங்கள் மக்கள் சேவை செஞ்சுருப்பீங்க, மக்கள் பணி செஞ்சுருப்பீங்க, நீங்கள் வந்து ஃபேன் பாய் மூமெண்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. காங்கிரஸுடைய காந்தி வெறுப்பது வந்து பாஜகவுடைய நோக்கம். அந்த ஊரக வேலை வாய்ப்பு, 100 நாள் வேலை வாய்ப்பு பேர் மாற்றாங்க. தொடங்கினதுக்கு அப்புறமா போச்சு. தொடங்க மட்டும் தான் எதுவுமே சொல்ல. அந்த மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ திமுகவில் நம்ம திமுகவுடைய ஆட்சி நிர்வாகத்தின் மீது பல குறைகள் தவறுகள் சுட்டி காட்டினாலுமே அவன் சில அமைச்சர்களை இல்லை சில நிர்வாகிகளை பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்காலரை வச்சுருப்பான். ஏன்னு கேட்டால், ஒரு ஆட்சிக்கு ஸ்காலர்ஸ் தேவை. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை புறந்தள்ளிட்டு நீங்கள் ரன் பண்ணவே முடியாது. சும்மாவது வச்சுருப்பாங்க, அவங்க டம்மியாக கூட ஒரு ஸ்காலரை வந்து பக்கத்தில் வந்து வச்சுருப்பான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்காலரை கூப்பிட்டு வந்து ஃபேன் பாயை மாற்றி விட்டுறீங்க. எனக்கு அதுதான் நான் என்ன நினச்சேன்னா, உண்மையாகவே ஒரு ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருக்கும், கொஞ்சம் தரவுகள் ரீதியாக பேசுவார்னு நினச்சேன். வழக்கம் போல் ஆதவர்ஜனா அவருக்கும் உதயநிதிக்கும் சண்டை, அவருக்கும் திமுகவுக்கு சண்டை. இல்லை அவரும் ஸ்காலர் தானே, நான் சொல்லுங்க அப்படி சரிங்களா, அவருக்கும் உதயநிதிக்கும் சண்டை, அவருக்கும் திமுக சண்டை. அந்த பிரச்சனையை அவர் எங்கே போனாலும் பேசுகிறார். எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே எந்த கூட்டம் நடந்தாலுமே விஜயை விட ஆதவர்ஜனா அதிகம் திமுக அடிப்பார். ஓப்பனாக பேர் சொல்லி அடிப்பார். செந்தில் பாலாஜி பேர், அப்புறம் மூர்த்தி அமைச்சர் பேர், இவங்க பேர் அவங்க பேர் சொல்லி அடிப்பார். ஏன்னு கேட்டால், அவருக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை, அவருக்கும் உதயநிதிக்கும் பிரச்சனை, அவருக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை. பர்சனல் ஈகோ மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், பர்சனல் ஈகோ தாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு வரீங்க, இந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு நின்று போறீங்கன்னா என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று என்கிட்ட பிரச்சனையாக இருக்கணும், இல்லை நான் செய்கிற வேலை உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கணும். அவர் யாரு காலை செஞ்சார் போயிட்டு?
பெண்ணோட சேர்ந்து திமுகவுக்கு வேலை செஞ்சார். ரைட், ஓகே. திமுகவில் சீட்டு கேட்டாங்க, கொடுக்கலன்றதுக்காக விசிகாவுக்கு வந்தீங்க. விசிகாவில் துணை பொதுச் செயலர் பொறுப்பு வாங்கிக்கின்னு யாருக்கு போய் ஷால் போட்டாரு? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. என்ன சம்மந்தம் இருக்கு? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? விசிகாவுக்கு என்ன ஸ்டாலின் அவர்களோட நிறுவன தலைவர் ஸ்லீப்பர் செல்ல உள்ள போயிட்டாரா? ஸ்லீப்பர் செல்லாம் நான் சொல்ல, நான் ஸ்லீப்பர் செல்லாம் சொல்ல. இவருக்கு அங்க பிரச்சனை, இவருடைய வேலை அங்க வேலைக்கு ஆகல, எம்பி சீட்டு வேலைக்கு ஆகல. சரிங்களா? எம்பி சீட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் திமுக தான் வெற்றி பெற்றுச்சு எம்பி சீட்ல. ஆலோசனை கொடுத்துருந்தா ஆலோசனை இன்னைக்கு யாரு? எம்பி. என்ன பேசிருப்பாரு? அண்ணன் உதயநிதி நாம வாழ்க, பெரிய இது கருணாநிதி அவர்கள் நாம வாழ்க, ஸ்டாலின் நாம வாழ்க பேசியிருப்பாரு. நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு எம்பி சீட் கொடுத்திருந்தா தாவேக்கான்ற கட்சிக்கு வந்து போறது கிடையாது, விசிகான்ற கட்சிக்கு வந்து போறது கிடையாது. ஆனா விசிகால கூட 3 சீட்டு கேட்டாங்கல்ல, திருமணம் கேட்டார் இல்லையா, ஒரு பொது தொகுதி கொடுங்க. கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது, நீங்களாம் பொது தொகுதி ஆசைப்படலாமான்ற மாதிரி கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது. அந்த ஒரு தொகுதி வாங்கி ஒரு ஆள் இவர் கொடுத்துருந்தா கூட எம்பி ஆயிட்டு இருப்பாரு. எம்பி ஆயிட்டு கம்பெனி இன்னைக்கு எப்படி நம்ம அண்ணன் ரவிக்குமாருக்கு டஃப் கொடுப்பாரு. 2 பேர் பார்த்துடலாமா யார் வந்து விசிகா திமுக யார் சப்போர்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு திமுக நிர்வாகம் மாறி இருப்பாரு. எனக்கு அந்த ரவிக்குமார் மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு. அறிவுஜீவி, நாடாளுமன்றத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய அளவுக்கு நிபுணத்துவமும் அறிவும் வாய்ந்த ஒரு நபர்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவரு வெற்றி பெற்றதுக்கு பிறகு பொன்முடி ஐயாவுடைய மனைவி காலில் விழுந்ததுனா அது வந்து எனக்கு என்ன தெரியுமா, தனிப்பட்ட நபர் விழுந்துதான் பார்க்கல, ஒரு கட்சி ஒரு சமூகமே போயிட்டு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நாட் ஓன்லி நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பொறுப்பில் கிடையாது, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர். ஆனால் திரும்ப அப்புறம் நீங்கள் பார்க்க போறீங்க, காலில் விழுந்ததுக்கு நியாயம் கற்பிக்கிறாங்க. நான் ஏன் விழுந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சு. விஜய் கிட்ட நான் என்ன சொல்றேன், ரவிக்குமாருக்கு அப்படின்னா ஆதவசனாக்கு எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. அதான் விஜய் கிட்ட வருவோம். நீங்க சொன்னீங்களா, விஜய் வந்து தன் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் கவனிக்க தொடங்கி விட்டார், தன்னை வந்து சுய பரிசோதனை செய்ய தொடங்கி விட்டார். எனக்கு அப்படி தோணல. அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட போய் ஏப்பா இப்படி எல்லாம் சொல்றாங்கப்பா, நீ இருக்கிறத தெரிஞ்சிருச்சுப்பா, ஏதாவது பதில் சொல்லணும், நீங்க சொல்றது சொல்யூஷன் கேட்டா. விஜய் அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க, அவருக்கு வந்து சொல்லி தராங்க எழுதி தராங்கன்னு தான் இல்லைன்னா சொல்ல, அதெல்லாம் இருக்கிறது தான். ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு மறுபரிசீலனைக்குள்ளே விஜய் வந்திருக்காரோ அப்படின்னு தோணுது. எனக்கு அது பார்க்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, இல்லை நம்ம சொல்கிறதா உங்களுக்கு புரியுதா, நம்ம பேசுகிற மொழி உங்களுக்கு புரியுதா, யாரை எதிர்க்குன்றது தெரியுதான்ற திருப்பி கேட்க வராரு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறேன் நான், தன்மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்களை திரு விஜய் வந்து இன்னைக்கு கவனிக்க தொடங்கியிருக்காருன்னு சொல்கிறேன் நான். அதுதான் சொல்கிறேன் நான். ஓகே, உண்மையாகவே கவனிக்க தொடங்கி இருந்தாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு அந்த சுய புத்தியும் தெளிவும் வந்துடும்ன்றது நானும் நம்புகிறேன். நம்ம திருப்பியும் என்ன சொல்கிறேன்னா, விஜய் நல்லதோ கெட்டதோ சரிங்களா, ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் ரூல் பண்ணணும் எப்பவுமே. கட்சியின் தலைவர் யாரும் ரூல் பண்ணக்கூடாது. நீ வந்து தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறனா கூட அது உன் டிசிஷனாக இருந்தால் ஓகே. உனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு 4 பேர், உனக்கு வேலை செய்யறதுக்கு 2 பேர்னா அது வேலைக்காகாது. நாளை பின்ன ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் சொல்லி கொடுத்தான், எதுக்கு நான் காரணம் சொல்ல முடியும். நீங்கள் அது ரொம்ப தப்பு இல்லையா? நல்லதோ கெட்டதோ தலைவர் ஏங்க ஒரு கட்சி பண்ண சீமான் என்ன சொல்றாரு, பஸ்ஸை ஒருத்தன் தான் ஓட்ட முடியும், பின்னாடி உட்காந்து நான் அமைதியாவா, நீயும் வந்து ஸ்டேரிங்ல கை வச்சா என்ன ஆகும், எங்கன்னா போய் முட்டு சத்து தான் போய் இடிப்பேன். நீங்கள் நாம் தமிழ் கட்சி மேலே நிறையோ குறையோ அது எல்லாத்துக்கும் சீமான் கை காட்டுறலாம். ஆனால் விஜய்க்கு என்ன சொல்லுவாங்க, ஜானுவரி சாமி சொல்லி கொடுத்தாரு, ஆதவஜரா சொல்லி கொடுத்தாரு, இன்னொரு பிராண்டிங் மாஸ்டர் இருக்காரு, இப்போ வேற செங்கோட்டு வேற உள்ள வந்துருக்காரு, அப்புறம் சொல்லின் செல்வர் நாஞ்சில் சம்பத் வேற உள்ள வந்திருக்காரு. நாஞ்சில் சம்பத்துக்கு நேற்று ஒரு பேட்டி நான் சொல்லின் செல்வர் வந்து இவர் தான் பசியானந்த் தான், நேத்தான் சொன்னீங்க மாத்திட்டீங்க. சொல்லின் செல்வரா இவர் யார்? போர்வால் இலக்கிய செல்வரா? இல்ல போர்வால் வந்து திராவிட போர்வால் செம்மல் செங்கோட்டையன் பட்டத்தை மாட்டாரு. விஜய் சொன்னாரா, நீங்க வந்து எலெக்ஷன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாஞ்சில் சம்பத் அதுக்கு என்ன சொன்னாரா, இல்லைங்க விஜய் நான் எலெக்ஷன்லாம் நிற்க மாட்டேன், நான் தமிழ்நாடு முழுக்க பரப்புரை வேணா போறேன், ஏன்னா என்கிட்ட பணம் கிடையாது அப்படி சொல்லிட்டாராம். எனக்கு என்னன்னா, எந்த கட்சிக்காரன் வந்து தான் சொந்த பணத்தை போட்டு நிற்கிறான்னு எனக்கு தெரியல. அதுவும் வந்து விஜய் போன்ற கட்சிகளுக்கு அது பொருந்துமானு தெரியல. நம்ம வந்து அது ஊழல் கட்சிலாம் நான் சொல்ல மாட்டேன், உங்க பணம் தான், திரு விஜயுடைய பணம் தான் அது. நான் வந்து எங்கேருந்தோ திருட்டு வந்துட்டிங்கலாம் சொல்ல, உங்க பணம் தான். ஆனா அந்த பணம் தான் செலவு பண்றாங்க, யாரும் அவங்க கை காசு போட்டு செலவு பண்ற மாதிரிலாம் தெரியல. அப்படி இருக்கும்போது நாஞ்சில் சம்பத்துக்கு ஒன்றும் ஒரு கொடுக்காம ஒன்றும் விட்டு போறது கிடையாது, கொடுக்கலாம் கொடுப்பாரு. ஆனால் சத்யா மாதிரி செலவு பண்ணி நிற்க மாட்டாரா நாஞ்சில் சம்பத்? எனக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. இல்லை மல்லை சத்யா அண்ணன் கிட்ட ஓரளவுக்கு ஏதாவது அந்த வசூல் பண்ணக்கூடிய அந்த திறன் இருக்கும். ஐ மீன் வசூல் மீன்ஸ் அந்த எல்லாருக்கிட்டையும் கார்பரேட் கிட்டலாம் வாங்கி தேர்தலுக்காக வாங்கக்கூடிய திறன் இருக்கும். இவரை நம்பலாம் யார் கொடுப்பாங்க? நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு கம்பெனியில் போய் காசு கேட்டால் கொடுப்பாங்க. எந்த கட்சியில் முதல்ல கேட்பாங்க. அவரே என்ன சொல்றாரு, 2000 ரூபாய் கொடுப்பேன் நான் பேசுறேன்றாரு. எங்க பேட்டியில் அவர் சொன்னது, நெறியாளர்கிட்ட சொல்றாரு,
இப்போ நீ எனக்கு என்ன கொடுப்ப, ஒரு 2000 ரூபாய் கொடுப்பேன், அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டால் அவரோட சூழல் அது. ஆனால் நமக்கு என்னன்னா, இவ்வளோ பெரிய அரசியலில் இப்போ எல்லாரும் கூட பயணித்தவர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு கார் கொடுத்தவர், ஆனால் இந்த அளவுக்கு ஆயிட்டாருன்றதான் நமக்கு ரொம்ப அரசியல் வருத்தமாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு. இல்லை, ஒரு சேனலில் ஒரு முக்கியமான எம்எல்ஏ நயமா சாத்தூர் தான் நினைக்கிறேன், சாத்தாங்குளமா, அந்த எம்எல்ஏவுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கார் வாங்கி கொடுத்தாங்கன்னு அதை வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து ஷார்ட்ஸில் போட்டுருந்தாங்க. பார்த்தாலும் பார்த்துருக்கேன். அது பார்க்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச அந்த விஷயம் நல்லது. ஆடு மேய்க்கிறவருக்கு எம்எல்ஏ வாக்கி அவர் காரும் வாங்கி கொடுத்துருக்கான்ற சூப்பர். ஆனால் நாஞ்சில் சம்பத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த கார் வந்து எவ்வளவு விமர்சிக்கப்படுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ அதை பார்க்கும்போது சில தலைவர்கள் நம்ம கார் கொடுத்து வாங்கிக்கிறாங்கல்ல, என்னமோ நமக்கு தெரியல. அம்மாக்காக காத்திருக்கோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போயிருந்தப்போ நலத்திட்டங்கள்லாம் செயல்படுத்தாமல் கிடக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா வரட்டும் காத்திருக்கோம் அப்படின்னு. அது அவ்வளவு ட்ரோல் ஆச்சு. அதிமுக மேல பெரிய கரையை உண்டாக்குச்சு. அதே மாதிரி நாஞ்சில் சம்பத் தாவேகாவுக்கு என்ன கரையை உண்டாக்க போறாரா, என்ன பேச போறா, நான் பயந்துட்டு இருந்தேன். பேசாம பேசல. இப்போ விஜய் ஒன்று சொன்னார், நோட் பண்ணீங்களா நீங்க? அவர் பேசும்பொழுது உங்களை நம்பி தானே வந்திருக்கேன், எனக்கு கைவிட மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டேன். அமைதியா இருக்கீங்க, என்னப்பா அமைதியா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. எப்படி அந்த வார்த்தையை எப்படி பாக்குறீங்க? மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கிறாரு. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போன இடமெல்லாம் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களான்னு ஒரு கேள்வி எடுத்திருக்காரு. அது ஒரு கொஸ்டினா வச்சு மக்கள்கிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்தாங்க. அந்த ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து செய்வோம்ன்ற அந்த வார்த்தை மட்டும் கிடையாது, அதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி. சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிடிச்சிட்டான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கடைசியா பேப்பர்ல எழுதிட்டா விஜய். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க சொல்றீங்களுக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னு கேட்டா, எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றவங்களாம் ஏமாத்துறவங்க நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்றேன், எங்கேயோ ஒரு கிராமத்துல, என் ஊர்ல ஒரு கிராமத்துல என் மைண்ட் செட் இருக்குன்னா, என் மைண்ட் செட் எப்படி எவனோ ஒருத்த கண்காணிப்பான்? சரி, அவர் மார்க்கெட்டிங் அது வந்து ஏமாற்றுதல்ங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, தேர்தல் வியூகம் வகுக்கிறேன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஏமாற்று வேலை. அதுக்கு இது போன்ற கட்சிகள்லாம் பலியாகிறாங்க. நான் விஜயே அப்படி ஒரு விக்டிமாக தான் பார்க்குறேன். பாவம் ஏமாத்துறாங்க. அவரை யாரும் வந்து கணிச்சுலாம் வெற்றி பெற முடியாதுங்க. ஜானுவரி சம்பந்தர மாற்ற முன்னேற்றம் மண்மணி யார் எடுத்தது? 2016 அவர் தான் டெபாசிட் வாங்கினாங்களா பாமக? பாமகன்னா ஒன்றுமே இல்லாத கட்சியா? பாமகனா ரொம்ப அடிமட்ட கட்சியா? அது ஒரு சமுதாய கட்சி. இந்த தொகுதிகளில் வந்து பாமக அடைச்சாதான் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வலிமை உள்ள கட்சி அது இருந்துச்சு. இன்னைக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், இருந்துச்சு. அந்த கட்சிக்கு நீங்க தேர்தல் வியூகம் பண்ணி ஒரு சீட் ஜெயிக்க முடிச்சவங்களோட ஒரு சீட்டு ஏன் முடியல? அது ஒரு ஏமாற்று வேலை. நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி தான் மக்கள். இன்னைக்கு விஜய் ஒன்று கேட்டார் இல்லையா, எனக்காக நீங்க ஓட்டு போடுவீங்களா? நீங்க சொல்ற சைக்காலஜி ரீதியா தொடுறாரு. நான் வந்து நீங்க விஜய ரொம்ப முட்டாள் ரேஞ்சில் நீங்க பேசுறீங்க, எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. அந்த அளவுக்கு இருப்பாரு அவர் வந்து. உண்மையாகவே அரசியல்ல ஒரு ஏது மரியாதவராக இருக்கிறார். அது நீங்க விக்டிமா பாக்குறேன். விக்டிமா பாக்குறேன். எனக்கு இன்னைக்கு அவரோட ஸ்பீச்ல நான் ஏன் திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் இன்னைக்கு தான் அவர் பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு புதுச்சேரியில் கூட அவர் பெருசாக பார்க்கல நினைக்கிறேன். புதுச்சேரியில் போயிட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட் ஒழிக, திமுக அரசுடைய காவல்துறை ஒழிகன்னு சொன்னால் நமக்கு என்னையா பேசிட்டு இருக்கீங்க, எதுக்கு இங்கே வந்து பேசுறீங்க, நமக்கு ஒரு கோவம் வந்துச்சு. பட் இந்த இடத்துல டீப் கார்னர் பண்ணார். ஈரோடுடைய பிரச்சனைகளை வந்து முன்வைக்கிறாரு, இந்த மஞ்சள் சார்ந்த விவசாய பிரச்சனைகளை பேசுறாரு. அந்த மக்கள் நமக்கு ஓட்டு எப்படி போடுவாங்க அப்படின்றதுல அந்த அந்த ரீதி தான் பயன்படுத்துறாரு. நான் விஜயுடைய கட்சி கொள்கை கட்சிலாம் சொல்ல வரல, விஜய் ஆக சிறந்த கோட்பாடு தலைவர்லாம் சொல்ல வரல, அப்படிலாம் இல்லை, சரிங்களா? ஆனால் உங்களை ஒரு நம்பிக்கை வந்து வைக்கும் பொழுது, இப்போது உதயநிதி மேலே ரெண்டு வாய்ப்பு இருக்குது நமக்கு. உதயநிதி சிஎம் ஆக போகிறாரா, விஜய் சிஎம் ஆக போகிறாரான்னா, உதயநிதி சிஎம் ஆனால் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே குடும்பம், அதே அமைச்சரவை, அதே ஊழல், அதே ஆதிக்க சாதிகளுடைய டாமினேஷன் இருக்கும். விஜய் கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மாற்று வரும்பொழுது பொதுமக்கள் மத்தியில் விஜய் வந்து ஒரு அப்பழுக்கற்றா தெரிறாரு. இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமும் எப்படி மக்கள் வந்து இவ்வளோ கூட்டம் வராங்க, அதை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? சரி, மக்களுக்கு வந்து என்னென்னா, தன்னுடைய உயிர் மேலே எவ்வளவு கவலையற்றவர்களாக இருக்கிறாருங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது, ஒரு சரியான தலைவரை மக்கள் இன்னும் புரிந்து கொள்ள மறுக்கிறாரு. நான் நிறைய சொன்ன மெஸ்ஸியை வந்து, நான் விஜயை வந்து தலைவராக பார்க்க வந்தாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. விஜயை பார்க்கறதுக்கு வராங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இப்போ சொல்ல வரேன், அது சினிமா மேடையா இருந்தால் மக்கள் கூடி வரணும். அது சினிமா மேடை இல்லை, அரசியல் மேடை. அரசியல் மேடைங்கிறப்போ நீ அரசியல்வாதி கிடையாது. நீ அரசியல்வாதியா இருந்தா நான் உன்னை அரசியல் மேடையில பார்க்க வரதுக்கு நீ கொள்கையால ஈர்த்திருக்கணும். நீ அப்படி இல்லை, நான் வரமாட்டேன். நீ சினிமா மேடை போடு, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வை, நான் அங்க வரேன். மக்கள் அந்த இடத்துல தெளிவா இருக்கணும். மக்கள்கிட்ட தெளிவு இல்லை.
நிறைய பேர் விஜயை பட் நம்ம பார்க்க மக்களை வந்து ரொம்ப அடிமட்ட ரேஞ்சுக்கு யூஸ் பண்றோம்னு தோணுது எனக்கு. என்னன்னா ஈரோட்டில் மந்தை மாதிரி அடைத்து வைக்கப்பட்ட மக்கள் தானே இவங்க. நீங்க மக்களை சொல்றீங்க, மக்கள் அறியாமையில பாமரர்களாகத்தான் இருக்கிறாங்க. எவ்வளவுதான் படிச்சாலும் மக்களுக்கு இந்த ஆதிக்க சாதியும் சாதி பார்க்குற புத்தியும் போயிடுச்சா? இருக்கு. கிராமத்துல இன்னைக்கும் நிறைய பேர் சாதி ஒடுக்குமுறை பண்றான். அவன் வீட்டுல உள்ளவன் படிச்சிருக்கான், பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ பிஹெச்டி வரைக்கும் படிச்சவன் கூட ஆதிக்க சாதி இருக்கான். ஆனா அந்த ஆதிக்க சாதியில உள்ள படிச்சவன்னா ஏன் தெருவழியா நடந்து போகும்போது செருப்பு போடக்கூடாது, சைக்கிள்ல போறவங்க கூட இறங்கி செருப்பை கையில் எடுத்து நடந்தான். கவினுடைய இஷ்யூலயே எடுத்துங்க, நீங்க அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர், அவங்க அம்மா போலீஸ், இன்ஸ்பெக்டர் தான், அவங்க 2 பேருமே எஸ்ஐ. அப்படிப்பட்டவங்களாம் படிச்சவங்க தான், பசங்களாம் படிச்சவங்க தான். அப்போ படிச்சுட்டா மெச்சூரிட்டி வந்துடாது. படிச்சுட்டா உலகத்துல சில விஷயங்கள் தெரியலாம், எழுத்தறிவு படிப்பறிவு தெரியலாம், சட்ட அறிவு தெரியலாம், ஒரு சில விஷயங்கள் புரிய வரலாம், சர்வே பெட்டரா இருக்கும். விஜய் வந்து கோட்பாடு ரீதியான அரசியலை முன்வைக்கல, விஜய் வந்து ஒரு தத்துவார்த்த அரசியலை முன்வைக்கல. நாளைக்கு வந்து விஜயே இப்போ நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் இன்னைக்கு இருக்கிறாரு, நாளைக்கு இல்லைன்னாலும் நாம் தமிழர் கட்சி இருக்கும், நாளைக்கு இல்லைனாலும் தத்துவம் வந்து இருக்கும். அதை இப்படி சொல்ல விரும்புறேனே, 1 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. மக்களுக்காக 1 விழுக்காடு வாக்குகள் போட்டாங்க, அந்த மக்களுக்காக உழைச்சாங்க. 3 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல 4 விழுக்காடு வந்துச்சு, அந்த 4 விழுக்காடு மக்களுக்காக உழைச்சாங்க, 8 விழுக்காடு வந்துச்சு. 8 விழுக்காடு மக்களுக்காக உழைக்கிறாங்க, அது நாளைக்கு எவ்வளவு வேணாலும் போகலாம். ஸோ நீங்க 1 லட்சம் பேர் ஒரே ஒரு 1% தான் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்கன்னு நினைச்சு நாம் தமிழர் கட்சி சோர்ந்து போகல. அதுதான் சொல்றேன். ஏன்னா அங்க வந்து சீமானனுடைய முகம் மட்டும் மேட்ரு கிடையாது, அங்க தமிழ் தேசியம் ஒரு தத்துவம் இருக்கு. அங்கே வந்து உங்களுக்கு தமிழ்நாடு தமிழர் ஒரு ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஒரு தத்துவம் சித்தாந்தம் இதெல்லாம் இருக்குது. 2வது சீமானனை தப்பு பண்ணால் கேள்வி கேட்பானுங்க. ஸ்டாலினுடைய வீட்டுக்கு சீமானன் போயிட்டு வந்தார், எவ்வளோ கேள்வி வந்துச்சு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கேள்வி வந்துச்சு, ஏன் நீங்கள் போகிறீங்க, எதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு கேட்டாங்க, இதே பேர். ஆனால் இங்கே என்னன்னா விஜய்ன்ற முகம் மட்டும்தான், அந்த முகத்தை எடுத்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு கட்சியே கிடையாது. அப்போ இந்த கூட்டம்லாம் எத்தனை நாளைக்கு வந்து தாக்கு பிடிக்கும் தெரியல. 2021 சட்டமன்ற தேர்தல் மக்கள் நீதி மையம் தோற்று போனது அந்த கட்சி என்ன ஆச்சுங்கிறத எல்லாரும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. நீங்க திமுக இணைக்கப்பட்டிருக்கு, கட்சி அடிஞ்சு உடஞ்சி அந்த சிந்தலையா போயிடுச்சு. கரெக்ட். அதாவது அநியாயத்துக்கு உடஞ்சிச்சு. அதுல பலகருப்பையா வந்து அவர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா பேசிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு, பொன்ராஜ் வந்து அவர் ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம அக்கா மகேந்திரன் அவர்கள் வந்து திமுக இணைஞ்சாரு, அவங்க கூடயே அவங்க பேர் என்ன பத்மபிரியா அவங்களும் போயிட்டாங்க. ஆமா. ஸோ இப்படியாக அந்த கட்சி உடஞ்சு பாதி அங்கே போச்சு. மீதி மக்கள் நீதி மையத்துல மீதி மையம் தான் இருந்துச்சு, மீதியையும் கொண்டு போய் கமலஹாசன் அங்கே வச்சுட்டாரு. அவ்வளவுதான், அவரே அங்கே போயிட்டாரு இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, திமுக என்கிற தூய ஆட்சி மலர வேணும்னு சொல்லிட்டாரு. 2016 மக்கள் நல கூட்டணி ஸ்பாயிலர், 2021 இந்த மக்கள் நீதி மையத்துடைய ஒரு கூட்டணி, அதுவும் ஸ்பாயிலர். 2026 ஸ்பாயிலரா வரப்போற விஜய் தான். மற்ற எந்த கட்சிகளுக்குமே அவரால் வந்து பலன் கிடையாது, அவருக்கும் கிடையாது. தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு இப்போ திமுகவினுடைய வாக்கு வங்கியில விஜய் கை வைக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? மற்ற கட்சியை விட்டுறேன், ஏன்னு கேட்டா மற்ற கட்சி நீங்க ஆட்சியில் கிடையாது. அதிமுக எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, மற்ற கட்சி எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, திமுகவினுடைய வாக்கு வங்கியில விஜய் கை வைப்பாரா கை வைக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டா திமுக ஓட்டு போட்டவன் அவனுமே வந்து அதிமுக காரனோ நாம் தமிழ் கட்சிக்காரனோ கிடையாது, அவன் எல்லாமே திமுக வரணும் ஓட்டு போட்டவன். இன்னைக்கு அவனுடைய வாக்கை யார் வாங்குறாங்களோ அவங்க ஆளுங்கட்சியா மாற முடியும். அந்த வாக்குல விஜய் கை வைப்பாரா? எல்லாருக்குமே கோர் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அது போக அந்த ஆசோலேஷன் ஓட்ஸ், அதாவது அலைவுறக்கூடிய வாக்குகள், எந்த பக்கம் வேணாலும் சாய்வாங்கன்ற மாதிரியான வாக்குகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி 30 விழுக்காடு வாக்குகளுக்குள்ள திமுக சுருங்கி போன காலகட்டம் இருக்கு. இன்னைக்கு 46 விழுக்காடுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த 16% யாரு? அவங்க அந்த சாயக்கூடியவர்கள் தான். ஸோ அந்த 16% எவ்வளவு விஜய் உடச்சி எடுக்கிறாருங்கிறது அவருடைய சாமர்த்தியம், அந்த 16 விழுக்காடு மக்களுடைய உளவியல் பலவீனத்தை பொறுத்து. நான் உறுதியா நம்புறேன் விஜய் திமுகவோட வாக்கு வங்கியை உடைப்பார், ஓரளவுக்காவது கண்டிப்பா உடைப்பார். 2வது ஏன் சொல்றேன்னா அதிமுகவுக்கு பெரிய சேதாரம் விஜயால் கிடையாது. ஏன்னு கேட்டா அதிமுக ஓட்டு போறவங்கலாம் யங்ஸ்டர்ஸோ இல்ல வந்து ஒரு கொள்கை கூட்டமோ கிடையாது. திமுக வேணாம், அதிமுக போடு ஓட்டு, ரெட்டலைக்கு போடுவாங்க, ரெட்டலைக்கு போடு ஓட்டு, அம்மாவுக்கு போடு ஓட்டு. அம்மா லேப்டாப் செஞ்சு, அம்மா வந்து பஸ் பாஸ் கொடுத்துச்சு. நான் சொல்றது அந்த காலகட்டம், இப்ப சொல்றேன் நான். இப்போ எம்ஜிஆர் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, உங்க இருப்பாங்க போல, எங்க ஊர்ல செத்துட்டாங்க. சரிங்களா? ஆனா விஜய்க்கு வந்து இன்னைக்கு அந்த வாக்கு ஏன்னு கேட்டா, விஜய்க்கு ஏன் அந்த வாகனம் இருக்குன்னு நான் சொல்றேன்னா, திமுகவினுடைய ஒரு உறுதியாக சொல்லப்பட்ட வாக்கு எதிரானா கிறிஸ்துவ இஸ்லாமிய பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு. இது வந்து உறுதியான வாக்கு திமுகவுக்கு ஸ்டில் இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும். ஏன்னு கேட்டால் பட்டியல் சமூக மக்கள் வந்து பிஜேபி
பிஜேபிக்கு எதிரானவர்கள். எனக்கு கேட்டால் திருமாவளவனுடைய அந்த பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கட்டமைச்சு வச்சிருச்சு. ஓகேங்களா? அதே போல் கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் சொல்லவே கிடையாது, சொல்லவே தேவை. ஏன்னு கேட்டால் அவன் ஒரு இந்துத்துவ கட்சி, நமக்கு அவன் எதிரானவன். அப்போது இவன் ஆதரிக்கிற அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவன் தான் ரூல் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் மாற்றத்தை விரும்பக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. திமுகவை விரும்பாதவர்களுடைய வாக்கு என்பது இன்றைக்கி விஜய் பக்கமாக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நான் திமுகவுடைய ஓட்டு எங்கே உடையுன்னு சொல்கிறேன்னா, நான் சொன்ன இந்த மேஜராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வமுடைய வாக்கு வங்கி, இஸ்லாமிக் கிறிஸ்துவருடைய வாக்கு வங்கி விஜய் அவர்களுக்கு மாறுவதற்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இன்னும் நான் கொஞ்சம் டேட்டாவோட சொல்கிறேனே, விஜய் அவர்களுடைய முழு பேர் என்ன? ஜோசப் விஜய். பல கிறிஸ்துவர்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு நம்ம வாக்கு அளிக்கணும். ஏன்னு கேட்டால் திமுக ஒன்றும் நம்மளுக்கு ஆதரவாலாம் இல்லை. அதுக்கு அவங்க காரணம் சொல்லக்கூடியது என்னென்னா, வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க பரையர் சமூக மக்கள், அதே போல் வன்னியர் சமூக மக்களுமே இருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு வன்னியரோ ஒரு பறையரோ நீ கிறிஸ்தவனா இருக்கு அப்படின்னா நீ வந்து எம்பிசி பட்டியலோ எஸ்சி பட்டியலோ இருக்க மாட்டேன், நீ வந்து பிசி பட்டியலுக்கு போயிடுவேன். இவங்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை, பட்டியல் சமூக மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, மதம் மாறி எங்களுக்கு அதே பிரிவில் வந்து இருக்கக்கூடிய அந்த தகுதி எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்ல. ஆனால் திமுக இது வரைக்கும் அதுக்கான முயற்சி எடுக்கல. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 40 ஆண்டுகால போராட்டம் சொல்லக்கூடியது. ஆனால் இந்த விஷயத்தில் விஜய் வந்து கை வைக்கிறார். இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து விஜய் வந்து கை வைக்கிறார். உண்மையில இந்த மாதிரி கிறிஸ்தவ வாக்குகள் போயிருமோங்கிற ஒரு பயத்தில் தான் உதயநிதி தானும் ஒரு கிறிஸ்தவர், நானும் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற பேச்சு உதயநிதி பேசுகிறோம். கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லை, இந்த கிறிஸ்மஸ்க்கு திமுக என்னவெல்லாம் சொல்ல போகுது பாருங்க. நம்ம சேகர்பாபு போன முறை வந்து அல்லேலூயான்னு சொன்னார் இல்லையா, சேகர்பாபு அல்லேலூயா பாபுன்னு பேர் அவருக்கு அதை எதிர்க்கக்கூடிய விட்டுருங்க. நீங்க அப்படி சொல்றதுனாலே ஒருத்தவங்களுக்கு அது மாதிரி நம்ம மத ரீதியான தப்பு. அது இவங்க அப்படி சொன்னாங்க. விஜயுடைய வாக்கு வங்கியில கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க, இவங்களுடைய எதிர்ப்பாளர்கள். அதே போல எப்பவுமே சீமான் அண்ணன் வந்து இந்த மதம் சார்ந்த அரசியல் பண்ணவே மாட்டார். நான் குல்லா போட்டாதான் உனக்கான ஆளுன்னு கிடையாது, நான் நோப்பு கஞ்சு கட்சாதான் உனக்கான ஆளுன்னு கிடையாது, நீ தமிழன், நீ என்னை வந்து எப்படி பார்க்குற, என் அரசு உனக்கு பிடிச்சிருக்கா, நான் உனக்காக பேசுகிறேன். சிஏக்காக யார் பேசுறது, வக்பாரி சட்டத்துக்காக யார் பேசுனது, இந்த பர்தா பிரச்சனை யார் பேசுனது, இன்ன வரைக்கும் வந்து அயோத்தியுடைய தீர்ப்பு அந்த ராமர் விஷயம் யார் போல்டாக பேசுறது? எனக்கு தெரிஞ்சு திருமாவளவனும் சீமானனும் மட்டும்தான் ரொம்ப போல்டாக தப்புன்னு சொன்னது. அது வந்து தீர்ப்பு தான், நீதி இல்லைன்னு சொன்னது. ஆனால் அதே விஷயத்தை விஜயமே நீ தொடர ஆரம்பிச்சார். குறிப்பாக அந்த சிஏக்கும் அப்புறம் இந்த வக்பாரி சட்டத்துக்கு வந்து வழக்கு பல பேர் போட்டாங்க. இவங்க போய் அட்டாச் பண்ணி தாங்க தான் போட்ட மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. காரணம் அவர் இல்லை. இல்லை நான் என்ன சொல்றேன், அவர் தன்னை வந்து ஒரு நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, 10 பேர் இருந்தாலுமே விஜய் பேர் வந்து அதான் முன்னாடி வரும். இந்தாங்க நான் விஜய்க்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் இதுதான். உங்களுக்கு 10 பேர் உழைச்சிருப்பான், ஆனால் வெளியே வரது இவங்க பேர் வந்துடும். அப்போது இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு வாக்கு வங்கி வந்துடுச்சு. அதே போல் பட்டியல் சமூக மக்கள் திமுக மேலே கொலவெறில் இருக்கான். ஏன்னு கேட்டால் அவ்வளவு கொடுமைகள். இந்த திமுகவுடைய ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த தலித் அட்ராசிட்டின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. அதுதான் சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி தானே. சின்னத்துறை வந்து தாக்கப்பட்ட தம்பி, அந்த சின்னத்துறை தாக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் ஃபோனில் தான் ஏதோ இருந்துச்சுன்னா அவரையே வந்து கடைசியில் ப்ளேம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த அமைச்சர்கள் பேசக்கூடிய இழிவான வார்த்தைகள், ஓசி ஈசின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டு இப்போது விசிகா கை காமிச்சா மட்டுமே திமுக மக்கள்லாம் பட்டியல் மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்ற பிம்பத்தை இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. திருமாவளவனே சொன்னாலும் பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பழைய சமூக மக்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போ இந்த ஓட்டு ஒன்று நாம் தமிழர் பக்கம் தாவணும், இல்லைன்னா வந்து விஜய் பக்கம் தாவணும். அப்படி அதனால தான் சொல்கிறேன், நான் திமுகவுடைய வாக்காளர்கள் எல்லாம் இன்றைக்கு விஜய் பக்கம் வந்து திரும்புவதற்கான ஒரு 3 மேஜர் ஃபேக்ட் இதுதான் நான் பார்க்கக்கூடிய 3 மேஜர் ஃபேக்ட். நமக்கு என்னன்னா, நான் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறேன். நீங்கள் விரும்புறீங்களா இல்லையான்னு தெரியல, சரிங்களா? நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், நான் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர். ஏன்னா இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இல்லை, அது ஒரு குடும்பத்திற்கான ஒரு ஆட்சி. அப்போது அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு எவ்வளவு பேர் வந்தாலுமே அந்த வீழ்த்தக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டை பேசவும் நினைக்கிறேன் நான். அதுதான் பார்க்குறேன். அது என்னன்னா, விஜய் பேசும்போது நீங்களாம் களத்திலே இல்லை, களத்தில் உங்களை பற்றிலாம் நல்லா பேச முடியாது, தவிர்த்தலான்னு பார்த்தா நீங்கள் வந்துட்டீங்க. கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயம். அது போக இன்னொன்று சொன்னார், நீங்களாம் மற்ற இடங்கள்லாம் போய் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறீங்கன்ற மாதிரியான சொன்னார். முதல்ல நான் விஜய்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய ஈவே ராமசாமி தன்னுடைய கடைசி கூட்டத்தில் தமிழர்களை அநாகரிகமாக திட்டிவிட்டு மரணித்து போனவர் தான்.
அவர் நல்லவரெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு சொன்னது திமுகவை. நீங்க யாரும் நினைக்கிறீங்க அதை? எல்லாரையுமே சொன்னது. அதாவது உங்களை வந்து தமிழர்களை நான் அந்த மக்களாக விட்டு செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இல்ல நீங்க சொன்னது அது ஓகே. நீங்க பேசுறீங்க இல்லையா, கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறீங்க சொல்லிட்டு பேசுறது திமுக காரன் தான் பேசுறாங்க. ஏன் சொல்றேன்னா இல்ல நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அரசியல் விமர்சனம் பண்றியா பண்ணு, நானும் பண்றேன், நீயும் பண்ண, எல்லாருமே பண்ணலாம். ஆனா விஜய் யாருக்கு ஃபிளைட்ல போனாரு, அது அயோக்கியத்தனமானதுங்க. அதை யார் பண்றா? அதை நாம் தமிழரா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்றது யாரோ கிடையாது, திமுக மட்டும் தான் பண்ணுது. திமுக சார்ந்தவர்கள் இன்னைக்கு எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு யாருக்கு போனா தெரியுமா? அது ரொம்ப மோசமானது, ரொம்ப வல்கரான போனாங்க ரெசார்ட்ல தான். அது எவ்வளவு வல்கரான அரசியல். சரி, உதயநிதி அவர்களை பேசினாலுமே தப்புன்னு தான் சொல்றேன் நான். உதயநிதி அவர்களை பற்றி நீங்க பேசினாலும் தப்பு தான், விஜய் அவர்களை பத்தி பேசினாலும் தப்பு தான். ஆனா உதயநிதி அவர்களை பற்றி பேசுவது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா டீப்பா ஒரு கட்சி எடுத்து வேலை யாரும் பண்றது இல்லை. நாம் தமிழ் பண்ணிட்டு இருக்கா. உதயநிதி என்ன பண்றாரு சொல்லி, உதயநிதி வந்து ஒரு சாமியார் காலில் விழுந்து ஏதோ பூஜை பண்ணாருன்னு சொல்லிட்டு ரங்கராஜன் நரசிம்மன் ஒருத்தர் சொன்னாங்க. ஆமா கைது பண்ணாங்க. அப்ப அதே மாதிரி விஜய் பேசினவருக்கு நீங்க எப்படி கைது பண்ணுவீங்க? அதே மாதிரி எல்லா கட்சி தலைவர்களையுமே அந்தரங்க வாழ்க்கையை தோண்டி அதெல்லாம் பேசுனா அது நல்லா இல்லை. உண்மையாவே இருந்தாலும் நீங்க பேசக்கூடாது. நானே சொல்றேன், அது தேவைன்னு நினைக்கிறேன் நான். நீ தேவையில்லாத விஷயத்த பேச. ரெண்டாவதுங்க, விஜய் வந்து விஜயுடைய பிறப்பு பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமானது. இவர் வந்து எப்படி தமிழர், இதெல்லாம் ரொம்ப மோசம். ஆராய்ச்சியெல்லாம் நீங்க என்ன பண்ண, ரொம்ப அயோக்கியத்தனமானது. ஒருத்தருடைய பிறப்பை வைத்து நீ பேசுறனா சிலது. இப்போ சந்திரசேகர் அவர்கள் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து சில இடங்கள்ல தனக்கு தமிழ் தெரியாது, தான் அந்த ஊர்ல இருந்து வந்து இதை வச்சுதான் அவங்க அந்த தியரியெல்லாம் சொல்றாங்க. அது என்னமோ நமக்கு தெரியல. நான் அந்த கான்செப்ட்லயே போதும். இல்ல நான் சொல்றது என்னன்னா, திமுகவை தான் திரு விஜய் வந்து கார்னர் பண்ணாரு. உங்களோட அசிங்கமான பேச தெரியும். ஏன்னு கேட்டா, நான் வந்து ரொம்ப ஒஸ்டா பாக்குறேங்க. விஜய் வச்சு ஒரு 3 லேடியோட கம்பேர் பண்றது, பெண்களோட கம்பேர் பண்றது ரொம்ப அருவருப்பான அரசியல். அது திமுக வந்து காலம் தொற்று இன்று வரைக்கும் செஞ்சுட்டே வருது. அது திருந்தவே மாட்டாங்க. திருந்தவே மாட்டாங்க. இதனால திருந்தவே மாட்டேங்க. திருந்தவே மாட்டோம். 200 தராங்க, இது வரைக்கும் பண்ணிட்டு சொல்லிட்டு ரொம்ப வல்கரா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா களத்துல இல்லாதவங்களை பத்தி பேச மாட்டோம்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ அது வந்து நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் களத்தை விட்டு ஓடினீங்களே, கரூர் துயரம் நடந்த அந்த களம், அந்த களத்துல கூட போய் நின்று குருதிக்குடை பாசறை தான் எல்லாத்தையும் பண்ணுச்சு. அன்னைக்கு களத்தில் இருந்தது நாம் தமிழர் கட்சி. விஜய் எங்கே போனார்? நான் என்ன சொல்றேன், களத்தை விட்டு ஓடி போனார். இதை வந்து நம்மை போன்றவர்களே இதை பேசப்படும் பொருளா வந்து ஆக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா களத்தில் இல்லாதவர்கள் என்று சொன்னா, அவர் நாம் தமிழர் கட்சியை தான் சொன்னாரு அப்படின்ற இடத்துக்கு நம்ம அதுக்கு முட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த அந்த வார்த்தைக்கு நம்ம வலு சேர்க்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கல. ஆனாலும் கூட நீங்க சொல்றீங்க ஆட்சி மாற்றத்தை விரும்புறீங்களான்னு கேட்டீங்க. நான் இந்த விஷயத்தை கூட சொல்லி நிறைய செய்யறேன். ஆட்சி மாற்றம் என்பது தேவை, ஆனால் மாற்றம் சரியானதா இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். அது நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேனே, கொள்கை இல்லாமல் ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா ஒருத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. வலதுசாரிகளுடைய ஆட்சி வீழ்ந்து இடதுசாரிகள் ஆட்சியை பிடிக்கணும், நல்லது. வலதுசாரிகளுடைய ஆட்சியில் வீழ்ந்து இடதுசாரிகள் மாதிரி இருக்கக்கூடிய இடதுசாரி போலிகள், சந்தர்ப்பவாதிகள், பாப்புலிஸ்டுகள் ஆட்சியை பிடிச்சா கெடுதியும் கேடும் தான் வந்து சேரும். ஆமா, இப்போ நீங்க ஒன்று பாருங்க, நீங்க இப்போ மாவட்ட செயலர்கள்லாம் எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்க பேக்ரவுண்ட் என்ன? சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்க கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் யார் யாரு? ரசிகர் மன்ற முன்னாள் தலைவர்கள். நான் புசியானதை மட்டும் சொல்லல. நிர்மல்குமார் யாரு, ஆதவர்ஜுனா முன்னாள் பாஜக, இவங்கெல்லாம் யாரு? இப்ப இவங்கெல்லாம் வந்து எப்படி கரைப்படியாத கரைகள் சொந்தக்காரர்களா? அப்போ நீங்க, நான் என்ன சொல்றேன்னா, திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் பயன்படுவார் என்று சொன்னால் பயன்படட்டும். ஆனால் ஆட்சி ஏற்பதற்கு இவர்கள் தான் சரி என்று நாம் சொல்லவே முடியாது. தாவேகா என்ற பெயரில் திமுக தன்மையுள்ள ஒரு ஆட்சியை நடத்துவார்களே, ஆனால் அதை விட கேடு எதுவுமே கிடையாது. அதுக்கு திமுகவே இருந்துட்டு போயிடலாம். அதனால சொல்றோம், ஆட்சி மாற்றம் என்பது அண்ணன் சீமானவர்கள் சொன்ன மாதிரி அடிப்படை அரசியல் மாற்றமா வரணும். இல்லை, அது வந்து இன்னும் கொஞ்சம் கத்துப்பாக நினைக்கிறேன். நான் வந்து உறுதியா நம்புறேங்க, விஜய் வந்து கத்துப்பாரு. விஜய் வந்து மறுபரிசீலனை பண்ண தொடங்கிட்டாரு. விமர்சனங்களை வந்து காது கொடுத்து கேட்க தொடங்கிட்டாரு நம்புறேன் நான். கத்துக்குட்டிங்கிற விமர்சனம் வந்தா கூட அவர் கற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நீங்க சினிமாவில் சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இல்லை, இந்திய சினிமாவில் நீங்க சூப்பர் ஸ்டார். நாளைக்கு ஜனநாயகன் படம் வந்தா கூட நான் பார்ப்பேன். ஆனா உங்களை அரசியல் என்னை ஒரு துளி கூட ஈர்க்கல. இப்போ ஈர்க்கணும் இல்லையா? இப்போ விஜயுடைய படத்தை நம்ம பார்க்கணும், விஜயுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னா இருக்குது. அதில் நீங்கள் ஈர்க்கிறீங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் விஜயுடைய கொள்கையாக ஈர்க்க முடியல. அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தத்துவமாக ஈர்க்க முடியல. ஏன்னு கேட்டால், இல்லை நீங்கள் இருக்குதுன்னு சொன்னால் சொல்லணும். அதை இதுதான்பா கொள்கைகள், இதுதான்பா கொள்கை கோட்பாடுகள், நாளைக்கு நானே இல்லைனா கூட இந்த கட்சி இருக்கும்பா அப்படின்ற அந்த நம்பிக்கையை தொண்டர்களுக்கு கொடுக்கணும். வீட்டுக்கு ஒரு கார் லட்சியம், ஒரு பைக் நிச்சயம்ங்கிற மாதிரிலாம் பேசினாரு.
காரும் பைக்கும் தேவையில்லை, சோறும் தண்ணியும் தான் தேவைங்கிறத தயவு செஞ்சு அவர் புரிஞ்சுக்கணும். இன்னொன்றுமே ஒரு வார்த்தை வந்து நான் சலுகைகளுக்கு எதிரான நபர், அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்கல. எதிரான என்ன சலுகை அது? நீ என்ன சொல்றன்னா மக்களுடைய தேவைகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போ. சலுகைன்ற வார்த்தையை ஒரு பிச்சை போறதுன்னு அர்த்தம். சலுகைன்ற வார்த்தை திரு விஜய் பயன்படுத்தக்கூடாது. சலுகைன்றது ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்குறது. சலுகைன்றதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கிறது தாங்க. அது எக்ஸ்ட்ராவா நான் உனக்கு வந்து இந்தா போ, நீ எனக்கு ஓட்டு போடு, நான் உனக்கு இதெல்லாம் பண்ண, உனக்கு இது பண்றேன், சரி இப்போ உனக்கு இது இல்லையா, சரி இந்தா போ. அது கிடையாது. நம்ம இதை சொல்றாங்க இல்லையா, ஒருத்தனுக்கு வந்து பசிச்சா அவனுக்கு வந்து மீனை கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்காம என்ன பண்றீங்கன்னா, மீன் அவனுக்கு இல்லை, மீனெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தா அவனுக்கு ஒரு மீன் கொடுக்குறது தேவை கிடையாது. அது தேவை கிடையாது. அதை நீங்கள் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம சொல்றோம். நான் இப்படி ஒரு திட்டங்கள் இருக்கு இல்லையா, இப்போ வந்து மிதிவண்டி கொடுக்கறது, கலர் டிவி கொடுத்தது, அதே போல் மின்விசிறி கொடுத்தது, மிக்சி கொடுத்தது, எதுவுமே எதிர்க்க மாட்டேன். ஏன்னு கேட்டால், ஒரு வெல் சொசைட்டி வளரும் பொழுது, பல மக்கள் பயன்படுத்தும் பொழுது, சில மக்களுக்கு அது இல்லை என்று சொன்னால் அதை கொடுப்பதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் வாழ வச்சுன்னு சொல்லக்கூடிய அயோக்கியத்தனத்தை நம்ம வந்து எதிர்க்கிறோம். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நல்ல ஆட்சி மாற்றம் வருவதற்கு விஜய் முதல் நல்ல அரசியல்வாதி ஆகணும். அது நடந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு காலம் சந்திப்போம். நன்றி.